செயின் இது தொலைஞ்ச மேட்டில் அவங்க அண்ணனை போலீஸ் கூப்பிட்டு போயிருக்காங்க. கோயிலில் வந்து விசாரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கால் வந்துச்சு. ஏற்றிட்டு நேராக ஒரு அவுட்டரில் இருக்க ஒரு தோப்புக்குள்ளே போயிட்டு ஃபுனவர் வந்துக்கிட்ட அடித்தாங்க. போய் அந்த இடத்த போய் பார்த்தப்ப வந்து பைப்பு உடஞ்சி கிடக்கு, மிளகாத்தூள் பொடி முதற்கொண்டு அந்த இடத்துல கிடக்கு. இந்த பையன் மேலே முன்னாடி எந்த ஒரு வழக்குமே இல்லை. இந்த பையனை குற்றம் சாட்டப்பட்ட ஒரே கருத்துக்காக இந்த பையனையே ஃபோக்கஸ் பண்ணி விசாரித்து அவனை தாக்கி. நான் ராம்நாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு கால் வந்துச்சு வீட்டில் இருந்து, இந்த மாதிரி ஒரு செயின் இது தொலைஞ்ச மேட்டில் அவங்க அண்ணனை போலீஸ் கூப்பிட்டு போயிருக்காங்க, கோயிலில் வந்து விசாரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கால் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு 4 மணி ஆயிடுச்சு. வந்துட்டு விசாரிக்கும் போது இந்த மாதிரி அந்த லேடிஸ் வந்து இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. நானும் அம்மா வந்து விசாரித்தோம். இந்த மாதிரி உள்ளே வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. காலைல பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யாரும் இது பண்ணல. வீட்டுக்கு போயிட்டு காலைல தூங்கிட்டு ஒரு காலைல 6 மணி பார்த்தீங்கன்னா 3 போலீஸ் வந்தாங்க. நகையெல்லாம் எங்கே வச்சுருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு பீரோலாம் திறந்து எல்லா துணியும் எடுத்து போட்டுட்டு அவங்களே திறந்து பார்த்தாங்க. என்னட்ட செல்லை பிடிங்கிட்டு வண்டியில் ஏறான்னு சொல்லிட்டு ஏற்றிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பையங்களை ஏற்றினோம். ஏற்றிட்டு நேராக ஒரு அவுட்டரில் இருக்க ஒரு தோப்புக்குள்ளே போயிட்டு எங்கள் அண்ணனை போட்டு அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னையை அடித்து அவனை நிற்க வச்சு என்னையை வச்சு அடிச்சு ஒரு 1/2 hour வந்துக்கிட்ட அடித்தாங்க. அதை அடிச்சுட்டு மதியம் சாப்பாடுலாம் வாங்கி காலையிலேயும் மதியம் சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. மதிய சாப்பாடு வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4-5 பேர் சேர்ந்து அடித்த பிறகு அவனுக்கு லாஸ்ட் வரையும் தெரில அப்படின்ற ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க அதை ஒத்துக்கிறாமல் அவன் என்ன சொல்லிட்டான்னா, அடி தாங்க முடியாமல் நான் அங்கே கூப்பிட்டு போகிறேன் இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்சம் அடிக்கவாது குறைப்பாங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். கோயிலுக்கு வந்து அங்கே பின்னாடி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பின்னாடி கூப்பிட்டு அடிச்சு அங்கே இல்லைன்ற போது அவனை அந்த கோயில் பேக் பின்னாடியே வச்சு அடிச்சிருக்காங்க. நான் அங்கே தோப்புக்குள்ள வச்சு அடித்தது வந்து ஒரு கண்ணாடி மாதிரி இருந்துச்சு, ஒரு பைப்பு பிளாக் கலர் ஹேண்டில் போட்டு அது உடஞ்சிருச்சு. மதியம் அங்கேயே உடஞ்சிருச்சு. கோயிலில் வந்து நான் வண்டியில் இருந்தேன். எனக்கு கோயிலில் அடிச்சிருக்கதா என் கூட இருந்தவங்க சொன்னாங்க. ஒரு 2 மணி நேரம். கூப்பிட்டு போனீங்கன்னா நான் என்னைய காரில் இந்த வண்டியில் டெம்போ ட்ராவலில் திருப்பம் இங்கே ஸ்டேஷன் முனுக்க கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ஆட்டோவில் கூப்பிட்டதெல்லாம் எனக்கு பசங்க சொல்லி தான் தெரியும், எனக்கு தெரியாது. நான் இங்கே இருந்தேன். ஒரு 6 மணி போல் சடனாக அந்த டிரைவருக்கு ஃபோன் வருது. பசங்களை உன்னை சைன் வாங்கிட்டு அமுச்சு விட்ருன்னு சொல்லி அமுச்சு விட்டு வெளில வரேன். இந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் தப்பே பண்ணியிருந்தாலும் கொண்டிருக்க வேணான்றது என்னோட இது. இனிமேல் இந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல, இப்படிலாம் பண்ணுவாங்கன்ட்டு. இப்போ வழக்கறிஞராக வந்து கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கீங்க, என்ன மாதிரி கம்ப்ளைண்ட்டில் என்னென்ன சொல்லியிருக்கீங்க? அதாவது கம்ப்ளைண்ட்டில் என்ன மாதிரி சொல்லியிருக்குன்னா, நேற்று வந்து 29ஆம் தேதி ஒரு காலைல 28ஆம் தேதி காலைல 10 மணியை போல் திருமங்குளத்துலேருந்து ஒரு நடக்க முடியாத ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணு வராங்க. வந்த இடத்துல இவர் வந்து ஒப்பந்த பணியாளராக வந்து அங்கே பாதுகாவலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க டயத்தில் வந்து அந்த அம்மா வந்து நான் வீல் சேர் கொண்டு வர சொல்கிறாங்க. கொண்டு வந்து இவர் தான் வீல் சேரில் வச்சு கூட்டி போய் அமுச்சு விட்றாப்புல. இவர்கிட்ட வந்து சாவியை கொடுத்து வண்டியை ஓரமாக நிப்பாட்டிருங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணுற, கார் ஓட்ட தெரியாதனால இன்னொரு நபரை கூப்பிட்டு ஓரமாக நிப்பாட்ட சொல்கிறாங்க. இப்போ நிப்பாட்டிட்டு அவர் சாவியை கொடுத்துட்டு போயிட்டார். மறுபடியும் அவங்க சாமி கும்பிட்டு வெளியே வந்து மறுபடியும் பார்த்ததுக்கப்புறம் இன்னொரு நபரை வச்சு காரை எடுத்து மூவ் பண்ணி அவங்க வந்து அப்பயே கிளம்பிட்டாங்க. அவங்க அம்மாவை பொண்ணு அப்பயே கிளம்பி போய் அவங்க கரெக்டாக ஒரு காலைல 10 மணிக்கு வந்துட்டு 11 மணிக்கெலாம் கிளம்பிட்டாங்க. ஒரு 2 மணியை போல் வந்து காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா, நான் பர்ஸில் வந்து நான் ஒரு 10 பவன் நகையும் ஒரு 2000 பணமும் இருந்ததா சொல்லி புகார் கொடுக்குறாங்க. அந்த புகாரின் அடிப்படையில் கூப்பிட்டு காவல் நிலையத்தை வந்து விசாரணை பண்ணிவிட்டு என்ன உண்மை நிலவரம் எதுவும் தெரியாதனால தனிப்படை காவலர்கள் வந்து ஒரு 6 பேர் வந்து வலுக்கட்டாயமாக இந்த நபரை வந்து ஏற்றிட்டு போய் அவங்க எங்கெங்கே நிறைய இடத்துல அன்னைக்கு 28ஆம் தேதி சாயந்தரம் மாலையில் ஏற்றிட்டு போகிறாங்க. மறுநாள் 29ஆம் தேதி மாலை இரவு வரைக்கும் இப்போ வரைக்கும் எந்த ஒரு தகவலும் அவங்க வீட்டுக்கு எந்த ஒரு தகவலும் எங்கே இருக்கா என்னன்னு எதுவும் தெரில. அதுக்கு இடைப்பட்டு வந்து இந்த பையன் அந்த இன்னொரு காரை எடுத்து கொடுத்தா சொல்கிற பையன் எல்லா பேர்த்தையும் ஏற்றிட்டு போய் விசாரிச்சுட்டு என்னன்னா இறுதியாக இங்கே வந்துன்னா நம்ம மடப்புறம் கோயிலுக்கு உதவி ஆணையர் அலுவலகத்துக்கு பின்னாடி மாட்டு கொட்டகம் இருக்குது. அந்த கொட்டகத்தில் வச்சு விசாரிச்சப்ப அங்கே என்னென்னா போய் அந்த இடத்த போய் பார்த்தப்ப வந்து பைப்பு உடஞ்சி கிடக்கு, கம்பி கிடக்கு, மிளகாத்தூள் பொடி முதற்கொண்டு அந்த இடத்துல கிடக்கு.
மிளகாத்தூள் பொடி மகுன்னு அந்த இடத்துல கிடக்கு. அந்த பையன் வந்து தண்ணி கேட்டிருக்காப்புல. அங்கே இருந்த நபர்கிட்ட நான் கேட்டு சொல்கிறேன், தண்ணி கேட்டிருக்காப்புல. தண்ணி கூட கொடுக்காதாம நீ என்னடா நடிக்கிறியா, விக்கல் எடுத்திருக்கப்ப நீ என்னடா நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு அந்த பையனை தாக்குனதில் சிறுநீர் மலமும் அங்கனக்குள்ளேயே போயிருச்சு. போனதில் ஒரே ஒரு விக்கல் எடுத்திருக்கு. விக்கல் எடுத்த மணிக்கு அந்த பையன் வந்து மயக்கப்பட்டு விழுந்துட்டான். மயக்கப்பட்டு விழுந்ததுக்கப்புறம் அங்கே உள்ள கோயில் ஊழியர்கள், பூசாரி, அங்கே உள்ள ஒரு 2 பேர்களும் தனிப்படை காவல் சேர்ந்து ஆட்டோவில் ஏற்றி திருப்போணம் அரசு மருத்துவமனை கூட்டி வந்து சிகிச்சை பண்ணுறாங்க, பரிசோதிக்கிறாங்க. பரிசோதத்தில் அவர் இறந்ததாக சொல்லிட்டாங்க. அப்படின்ற தகவலுமே அங்கே ஒரு மருத்துவமனையில் ஒரு ஆள்கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டோம். பரிசோதனையில் என்ன சொன்னாங்க, மருத்துவர் என்ன சொன்னாங்கன்ட்டு இறந்ததாக சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு மதுரை மறுபடியும் இந்த வீட்டுக்கு கடைசி வரை எந்த ஒரு தகவலுமே சொல்லாமல் மதுரை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போயிட்டு அங்கே வச்சிருந்த மார்ச்சூரியில் வச்சிருக்கதா சொல்லி எஸ்பி வந்து அவங்க அம்மாவையும் இந்த பையனையும் கூப்பிட்டு அவங்க சொல்லி இப்போ தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் பையன் இறந்துட்டா, மார்ச்சூரில் எரிக்கான் அப்படின்ற தகவல் இப்போ தான் சொல்லியிருக்காங்க. இந்த பையன் வந்து முழுக்க பார்க்குறப்ப அந்த பையன் மேலே எந்த ஒரு வழக்குமே இல்லை. இந்த பையன் மேலே முன்னாடி எந்த ஒரு குற்ற வழக்கோ இல்லை இது வழக்கோ எந்த ஒரு வழக்குமே இல்லை. தவறான ஒரு புகார்தாரை சரியாக விசாரிக்காமல் இந்த பையனை குற்றம் சாட்டப்பட்ட ஒரே கருத்துக்க இந்த பையனையே ஃபோக்கஸ் பண்ணி விசாரித்து அவனை தாக்கி, இது வந்து ஒரு கொலை தான். இது வந்து சொல்லப்போனால் ஒரு கொலை தான் இந்த இடத்துல நடந்திருக்கு. அவங்க குடும்பத்துக்கு வந்து ஒழுங்கான நீதி வேணும். அந்த பையன் வந்து மூத்த பையன் குடும்பத்தில், அவன் தான் உழைச்சிக்கிட்டு அப்பா இல்லை, 2000 சின்ன பிள்ளையா இருக்கப்ப இறந்துட்டாப்புல. அவங்க குடும்பத்துக்கு இந்த இது மூலம் கேட்டுக்கிறேன், அரசாங்கம் வந்து அவங்க குடும்பத்துக்கு இந்த பையனுக்கு ஒரு அதே இதில் கோயிலில் வந்து ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்து அவனுக்கு இழப்பீடு, அவங்க குடும்பத்துக்கு வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து இழப்பீடு கொடுக்கணும்னு மட்டும் நான் கேட்டுக்கிறேன். அவங்க மேலே வந்து கொலை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணும். கைது செய்யணும். ஃபஸ்ட்டு வந்து நாளைக்கு அவங்கள கைது செஞ்சால் மட்டும்தான் பாடியவே வாங்குவோம்ட்டு இப்போ நாங்கள் இருக்கோம். அவங்கள கம்பல்சரி எல்லா பேர்த்தையும் கைது பண்ணணும். என் பேர் கார்த்திக் ராஜா, நான் அட்வொகேட். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.